இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ரேன் ஆஃப் கட்ச் போன அந்த வீடியோ தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்லேருந்து நைட்டு ட்ரெயின் புடிச்சு, பூஜ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம போகணும். பூஜ் இந்த ஊர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டாயம். குஜராத்ல ஒரு தடவ பெரிய எர்த்குவேக் வந்தது. இந்த எர்த்குவேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி வந்து ரொம்ப சேதாரமாச்சு பூஜ். ஸோ அந்த சிட்டிக்கு தான் நாங்க போயிட்டுருக்குறோம். அதாவது ட்ரெயின் புடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இப்படி தான் இருந்துச்சு. இங்க பார்த்துருக்கிறீங்களா சைடுல? அங்கேருந்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ எங்க போறோம் அப்படின்னா, ஆ உள்ள பூஜுங்கிற அந்த இதுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா? அங்க தான் போயிட்டுருக்குறோம். ரயில்வே ஸ்டேஷன் டூ பஸ் ஸ்டாண்ட் போற வழிய பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நான் சொன்னேன் இல்லையா? அகமதாபாத்தோட சிட்டியில இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப குஜராத் வேற லெவல்ப்பா அப்படின்னு தோணும். உள்ள இன்டீரியர் போனீங்கன்னா தான் தெரியும். அந்த சிட்டி எப்படி இருக்கு? எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ எனக்கு தெரிஞ்சு அ ரொம்ப அதாவது வந்து சென்னை மாரி அகமதாபாத் வந்து சென்னைய விட பெட்டரா இருக்கு. ஆனா இன்டீரியர் போனீங்கன்னா, கிராம பகுதியெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிராமங்கள விட கீழ தான் இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம். எல்லா பக்கம் நாங்க பார்க்கல. நாங்க பார்த்தத சொல்றோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ட்ரெயின்ல வந்த காலையில வந்து சேர்ந்தோம். ஸோ ரெஃப்ரெஷ்மென்ட்டுக்காக ஒரு ரூம் வந்து இங்க வந்து ரூம் போட்டிருக்கிறோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 தான் வந்து அவங்ககிட்ட, "சார் குளிச்சுட்டு நாங்க கிளம்பிருவோம். செக் அவுட் பண்ணிட்டே கிளம்பிருவோம். திங்ஸ் எதுவும் வைக்க மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நாங்க கேட்டோம். ஒரு ₹300க்கு வந்து ரூம் குடுத்தாங்க. ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரூம்லருந்து வெளிய வந்துட்டு, இங்க பாருங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் நாங்க எடுத்தது. ஒரு மிக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிலேபி மாரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடல மாவுல செஞ்ச ஒரு இது. இதுதான் எல்லா கடையிலயும் இருக்கு. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கனாலும் இதுதான். நாங்க டைம் இல்லைன்னு அப்படியே வந்து அங்க சாப்பிட்டு, அடுத்தது வந்த இடம் தான் பைக் ரென்ட் எடுக்கிறதுக்காக, இந்த ஜாலி பைக் ரென்ட் அப்படிங்கிற ஒரு ஷோரூம் இருக்கு, பூஜ்ல. இங்கிருந்து பைக் எடுத்துட்டு அங்க ரைட் போறது தான். வேன் ஆஃப் கட்ச்ங்கிறது வந்து நம்ம பைக் ரைடு போகக்கூடிய இடம் தான். ஸோ அதுக்கு பைக் ரென்ட்டுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். முதல்ல ஒரு கடைக்கு போனோம். ரொம்ப மொக்கையா ஒரு வண்டி எங்களுக்கு குடுத்தாங்க. அது ஸ்டார்ட்டே ஆகல கடைசி வரைக்கும். ஸோ அங்கிருந்து நாங்க வேண்டான்ட்டு வெளிய வந்தோம். நல்ல வேளை பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, வேற லெவல் இந்த ஷோரூம். புது பைக்கு, அப்பப்போ வந்து லேட்டஸ்ட் பைக் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லாமே ரென்ட்டுக்கு கடைசியா நிக்கிது பார்த்தீங்களா, இந்த சிங்கம் ஹார்லி டேவிட்சன். இது வந்து பைக் லவர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பைக்க வந்து ஒரு தடவையாவது ஓட்டணும் அப்படிங்கிற மாரியான ஒரு ட்ரீம் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கு இருந்தது. கடைசியா அங்க இருந்த நாங்க போனது ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு புல்லட் எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு தான். ஆனா அங்க ஹார்லி டேவிட்சன பார்த்த உடனேயுமே நாங்க நான் இத பிளான் பண்றேன் அப்படின்னு ஹார்லி டேவிட்சன புக் பண்ணோம். ஒரு நாளைக்கு 2500 இதுக்கு வந்து ரென்ட்டு. மத்த பைக்கெல்லாம் 1500 தான். ஆனா இது 2500 குடுத்து இந்த ஹார்லி டேவிட்சன புக் பண்ணி ஒரு நாள் எடுத்துட்டு நாங்க கிளம்புனோம். புது பைக்கு 3 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன்ல ஓட்டுறதுக்கு சூப்பரா இருந்தது. ஸோ இத எடுத்துட்டு நாங்க வந்து வந்தோம். ஒரு 38 கிலோமீட்டருக்கு ஒரு கடை ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல ஒரு கடை இருந்து, அது இந்த இடத்துல லாரி எல்லாம் போகுது இல்லையா? அவங்க சாப்பிடுறதுக்கு. அதத்தான் தருண் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல எங்கேயாவது சாப்பிட்டு வந்துருங்க நீங்க முன்னாடியே. இல்லைன்னா இங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இங்க எதுக்குடா நாங்க வரப்போறோம்? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் ஒரு வீடியோல என்ன சொல்றது? எதுவும் சொல்லியே ஆகணும்ல. ஸோ இங்கேருந்து பைக்க எடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, பூஜ்ங்கிற சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாவே, அதுக்கப்புறம் 2 பக்கம் இப்படிதான் இருக்கும். இது பார்த்தீங்களா? இங்க கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இந்த மாரி முள்ளுக்காடு மாரி இருக்கும். இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அதே சேம் தான். ஒரு கடை, ஒரு இடம், ஒரு ஒரு தோட்டம். நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் காடு மாரி இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா, ஒரு சின்ன கடை இருக்கிற மாரி கிராமத்தோட என்ட்ரன்ஸ் மாரி வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நடுவுல டோல்கேட் வேற இந்த ரோட்டுக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லாரிகள் நெறைய போயிட்டு இருந்தது.
இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி அடுத்தது வந்தா, இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, உங்க வண்டி பஞ்சர் ஆனாவோ, ஏதாவது ஒர்க் ஆகாம போனாவோ, அ இங்க வந்து பார்க்கறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. இந்த ஆப்போசிட்ல இருக்கிற வண்டி ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு, இங்க வந்து நெட்வொர்க்கும் கிடையாது. இந்த 30 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த ரேன் ஆஃப் கட்ச்சுக்கு போற வரைக்கும், அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே மெயினான இடத்துல மட்டும் தான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு சிட்டி இருக்குது. அங்க மட்டும் தான் நெட்வொர்க் கிடைக்கும். இங்கலாம் நெட்வொர்க்கும் கிடையாது. நெட்வொர்க்கும் கிடையாது. அ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறோம்னு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா, பைக் வந்து நம்ம ரென்ட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ, பழைய பைக் ஏதாவது ரென்ட் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைய பைக் வாங்கிட்டு வந்து ரிப்பேர் ஆயி இங்க நின்றுச்சுன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, இந்த ஊர்ல ஹிந்தி தான் பேசுறான். ஹிந்தியும் தெரியாது, குஜராத்தியும் தெரியாது, ஆளுங்க யாரையும் தெரியாது. 2 பக்கம் பாருங்க, யாருமே கிடையாது. மனிதர்களே கிடையாது இங்க பார்த்தீங்கன்னா. இங்க வர்ற ஆப்போசிட்ல வர்ற வண்டிய நிறுத்தி யாராவது நமக்கு நிறுத்தி, நம்மள ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்ப 2 பேர் போறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இங்க வண்டியோட இங்க வெயிட் பண்ணா, இன்னொருத்தர் அங்க போய் பூஜுக்கு போயி, ஆள கூட்டிட்டு வந்து வண்டிய ரெடி பண்ணி தான் இங்க இருந்து மூவ் ஆகணும். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு போக போக ஒரு மாரி ஆயிருச்சு. இந்த ரூட்ல வந்து ரேன் ஆஃப் கட்ச்ல வந்து 2 வீலர ரைட் பண்றதுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் எனக்கு. அந்த ட்ரீம் அச்சீவ் ஆகுதுங்கிற சந்தோஷம் வித் ஹார்லி டேவிட்சன் பைக்ல நம்ம ரேன் ஆஃப் கட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேன் ஆஃப் கட்ச்ங்கிறது என்னன்னா, நீங்க சர்வம் படத்துல ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. ஆர்யா அண்ட் த்ரிஷா 2 பேரும் ஒரு பிளேஸ்ல ஆடியிருப்பாங்க. அதாவது ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும் ஒரு இடம். அத ஒயிட் டெசர்ட் அப்படிம்பாங்க. இந்த ஒயிட் டெசர்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கீழ பூராவுமே பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ்ல வந்து அந்த சென்டர்ல ஒரே ஒரு ரோடு மட்டும் போகும். ஒரு 30 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, பென்சில்ல வந்து அதாவது ஸ்கேல் வச்சு பென்சில்ல கோடு போட்டா எப்படி நேரா வரும், அந்த மாரி ரோடே நேரா இருக்கும். இடையில எங்கேயும் கட் ஆகாது. அங்க பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயா இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா ரோடு போட வேண்டியது தானே, அந்த மாரி போட்டிருப்பாங்க. அந்த ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிறோம். கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போக போக யாருமே இல்லாத இடத்துல கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் போனா தான் அந்த இடத்துக்கே ரீச் ஆக முடியும். ஸோ 60 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கிறோம். கூட பையன வேற கூட்டு வந்திருக்கிறோம். ஆ ஏதோ ஒண்ணு சின்ன யாராவது இடையில நிறுத்தி ஏதாவது பண்ணாலோ, இல்ல வந்து நம்ம வண்டியிலேயே ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ, இல்ல நம்மளுக்கே உடம்புக்கு ஏதாவது சரியில்ல, ரொம்ப டயர்டா இருக்குது, வண்டி ஓட்ட முடியல, ஏதோ ஒண்ணு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தாலும் இங்க ஹெல்ப்புக்கு யாருமே இல்ல. ஸோ இங்க வந்து தனியா பையனோட வந்தது வந்து சரியான ஒரு முடிவா அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் அங்க வந்துருச்சு. எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோட்லருந்து நாங்க அதுலருந்து ஒரு 40, 45 கிலோமீட்டர் வந்து இந்த ரேன் ஆஃப் கட்ச் ரோட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு. இப்போ வரும்போது டபுள் ரோடா இருந்திருக்கும். சிங்கிள் ரோடு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வண்டியெல்லாம் வரும். நாங்க போனப்போ மத்தியானம். சரியான வெயில். ஸோ இந்த ரோட்ல நாங்க மட்டும் போயிட்டுருக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. அந்த ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. நாங்க மட்டும் அப்படியே போயிட்டுருக்கிறோம். பெட்ரோல் எனக்கு தெரியும் இங்க பார்த்துட்டு இங்க யாரும் இல்லைன்ட்டு. பெட்ரோல்லாம் போட்டு வந்துட்டேன் தேவையான அளவு. இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ரோடு இங்கிருந்து ஆரம்பமாகுது. ஒரு 30 கிலோமீட்டருக்கு இந்த ஒரே ரோடு நேராவே போகும். ஸ்ட்ரெய்ட்டாவே போகும். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கடல் தண்ணி பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? கடல் தண்ணி 2 பக்கமுமே என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, இந்த பேக் வாட்டர்ஸ் கடல்லருந்து வெளிய வர்ற தண்ணி, வெளிய வர்ற தண்ணி இந்த 2 பக்கம் தேங்கியிருக்கும். கிட்டத்தட்ட முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கும். ரொம்ப ஆழமான இடமெல்லாம் கிடையாது. ஸோ முழங்கால் அளவு தண்ணி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆகஸ்ட், செப்டம்பர்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரியான மந்த்ல 2 பக்கம் இருக்கிற தண்ணி எவாப்பரேட் ஆயி, ஃபுல்லாமே வெள்ள கலர்ல மண்ணே வெள்ள கலர்ல இருக்கும். அதாவது ஃபுல்லா உப்பு இருக்குதுல்ல, நம்ம கல்லுப்பு எடுத்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஃபுல்லா கொட்டி வச்சா எப்படி இருக்கும்? கொட்டி தட்டி அமுத்தி, நல்லா புல்டோசர் விட்டு நல்லா நெரவி வச்சா என்ன மாரியான இடம் இருக்குமோ அப்படி இருக்கும். அதுதான் இந்த பிளேஸ். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி. இது வந்து சும்மா வீடியோல பார்க்கறக்கு உங்களுக்கு நார்மலா இருக்கும். என்ன இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமான்னு.
ஆனா அங்க போய் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வானம், நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேரா போகும். அப்படியே 2ஆ பிரிச்ச மாரி இருக்கும். ஸோ இது ஒரு சிங்கிள் ரோடு ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படி ஸ்ட்ரெய்ட் லைன்னா கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட் லைன். 31 கிலோமீட்டர் இப்படியே தான் போகும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அ இது என்னோட ட்ரீம் இதில பைக் ஓட்டுறது. அது ஒண்ணு நடந்துச்சு. நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு இந்த பக்கமெல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி எல்லாமே பூரா வெயிலுக்கு வந்து எவாப்ரேட் ஆயி, இதில இருக்கக்கூடிய அந்த உப்பு கடல் தண்ணீல இருக்கக்கூடிய உப்பு மட்டும் அடியில தங்கிரும். அந்த உப்பு ஒயிட் கலர்ல இருக்கிறனால தான் இது ஒயிட் டெசர்ட்டா ஃபுல்லா ஒயிட் ஒயிட் கலர்லயே எல்லா பக்கம் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தண்ணியா இருக்கிற சமயத்துல நாங்க போயிட்டோம். இது கரெக்ட்டான சீசன் இல்ல அங்க போறதுக்கு. இருந்தாலும் நம்ம அங்க ஏதோ ஒரு வேற ரீசனுக்காக போம்போது தானே இத பார்க்க முடியும். ஸோ, அதனால நாங்க அத வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அது ஃபர்ஸ்ட் டைம் அங்க போம்போது அதை பார்க்கும்போது அங்க அங்க வர எக்ஸ்பீரியன்ஸே வேற. வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன 2 பக்கம் தண்ணி இருக்கு, நடுவுல போறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணி கிடையாது. முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கும். உள்ள ஃபுல்லா சேறு மாரி இருக்கும். கால வச்சோம்னா மேல எடுக்க முடியாது. உள்ள இறங்கிட்டா யாராவது புடிச்சு தூக்கி விடணும். அந்த லெவல்ல இருக்கும். கொஞ்சம் நடந்து உள்ள எல்லாம் போயிட்டோம்னா வெளிய வரவே முடியாது. அந்த அளவு சேறு சகதியுமா உள்ள இருக்கும். ஆனா இதுல பைக் ஓட்டுறதுங்கிறது வந்து இது ஒரு சொல்லவே முடியாத ஒரு அனுபவம். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதுக்காக போயிருந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு இருக்கிறோமே, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, அப்படியே கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஹார்லி டேவிட்சன் பைக்க ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. நான் முதல்ல பல்சர் ஓட்டிட்டு இருந்தேன். அதுலேருந்து நான் வந்து ராயல் என்ஃபீல்டு மீட்டியருக்கு வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டுறது இவ்வளோ நல்லா இருக்குமா? அப்படிங்கிற மாரியான ஃபீலிங் வந்தது அதுக்கப்புறம். இது ஒரு டூரிங் பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்லி டேவிட்சன் நான் வந்து ஓட்டுறேன். சும்மா இறங்கி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆனா யாருமே இல்லைங்க. ரோட்ல வந்து யாருமே இல்ல. ஏரியால யாருமே இல்ல. கிட்டத்தட்ட இந்த பக்கம் நாங்க இந்த 30 கிலோமீட்டர்ல ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். 15 கிலோமீட்டர் உள்ள போனோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் போகணும். இந்த பக்கம் இது மிடில்ன்னு நெனைக்கிறேன். நடுவுல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் போகணும். இடையில பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இந்த மாரி பேக் வாட்டர்ஸ் தான். இடையில யாருமே இல்ல. நாங்க மட்டும் நின்னுட்டுருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற இடம். இன்னொன்னு இது சன்செட் பார்க்குற இடம். இது எங்க சன் தெரியுதா? ஈவினிங் ஆயிருச்சு. இங்க தான் வந்தோம். அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மறுபடி வந்தோம்னா, இது ஒரு பிளேஸ் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான பிளேஸ். இங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, வானமும் அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது ஜாயின் பண்ற இதே நீங்க பார்க்கவே முடியாது. 2ம் ஒரே மாரி இருக்கும். மேல இருக்கிற வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கிளியரா தெரியும். இது எப்பன்னா, கரெக்ட்டா சூரியன் மறையக்கூடிய நேரத்துல, இப்ப சன்லைட் ரொம்ப ஹெவியா இருக்குதா? சன்லைட் நல்லா போயி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, சன் வந்து ஃபுல்லா மறையறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, இந்த ஹார்ஸ் லைட் எல்லாம் போனதுக்கப்புறம், இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கீழ இருக்கும். இந்த தண்ணீல. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கும் அப்படியே. ஒரு துளியும் கூட இது இல்லாம இந்த தண்ணி கிளியரா இருக்கும். அந்த தண்ணீல வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும். அப்படியே தெரியும். நம்ம நடுவுல போய் நடந்து போய் நின்னோம்னா, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும் எடுத்த ஃபோட்டோ. அதை எங்கனால எடுக்க முடியல. என்ன ரீசன்னா, இந்த பைக்க 8 மணிக்குள்ள கொண்டு போய் டெலிவரி பண்ணோம். இங்கேருந்து நாங்க கிளம்புனாவே 3 ஹவர்ஸ் ஆகுது நாங்க போறக்கு. ஸோ வந்து அன்னைக்கு சன்செட் வந்து 6 மணிக்குன்னு போட்டிருந்தாங்க. 6 மணியா 6:15 என்னமோ இங்க. ஸோ 6:15 வரைக்கும் இருந்து சன்செட் பார்த்துட்டு நாங்க போனோம் 9:30 ஆயிரும். ஸோ அவங்க 8 மணிக்குள்ள குடுக்கணும். அதான் ரூல்ஸு. நாங்க கடைய க்ளோஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் தான் குடுக்கணும்னாங்க. நாங்க அன்னைக்கு நைட்டே வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். போம்போது ட்ரெயினு, திரும்ப வரும்போது பஸ்ஸு.
ஸோ, அதனால வந்து அந்த 8 மணிக்கான பஸ்ஸு 9:30யோ 10:00 என்னமோ பஸ் இருந்தது. சரி பஸ்ஸ புடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சரி வந்ததுக்கு பார்த்துட்டோம், போலாம் அப்படின்னு சொல்லி சன்செட் பார்க்கலைன்னா பரவாயில்லைன்னு. ஆனா, இந்த ரேன் ஆஃப் கட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் டெசர்ட்ட பார்க்குறது தான் முக்கியமான இது. அதுக்கு நாங்க இந்த சீசன்ல வந்திருக்கணும். சரி அதுவும் கூட பரவால்ல. கடைசிக்கு வந்ததுக்கு நைட்டு கொண்டு போய் பைக்க பொறுமையா வுட்டுட்டு, எப்படியாவது வேற ஏதாவது பஸ் ஏதாவது 10:30க்கு 11 மணிக்கு இன்னொரு பஸ் இருந்ததுன்னா, அந்த பஸ்லயாவது வரலான்னு இங்க ஃபோட்டோ எடுத்திருக்கணும். அதையும் மிஸ் பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டு வர்றேன். தருண் கேட்குறான். "என்ன இடம்னு இதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க?" அப்படிங்க. "இல்லடா இந்த ரெஃப்ளெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். இங்க வேணாலும் பாரு. இப்பவே பாரு அந்த வானத்தோட ரெஃப்ளெக்ஷன் பார்த்தீன்னா, அப்படியே அதுக்குள்ள அப்படியே தெரியும். பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடக்குது பார்த்தீங்களா? இந்த கல்ல நின்னு தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. இறங்கி போயி இந்த கல்லு மேல நின்னுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தா அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வானத்துல நின்னு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இங்க எல்லாமே பார்த்துட்டு நாங்க கிளம்புற டைம் இது. ஆக்சுவலா இதுக்கு பக்கத்துல வந்து பாகிஸ்தான் பார்டர் ஒண்ணு இருக்குது. இன்னொரு 40 கிலோமீட்டர் போகணும். தருண் வந்து அந்த பாகிஸ்தான் பார்டருக்கு என்னைய கூட்டிட்டு போங்க அப்படின்னா, டேய் இதுக்கு மேல 40 கிலோமீட்டர் போறதுக்கு நமக்கு டைம் இல்ல. உடம்புல எனர்ஜி இல்ல. ஸோ வண்டி நம்ம கொண்டு போய் குடுக்கோணும். அதனால நம்ம போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானு தருண் கூட்டிட்டு கிளம்பிட்டேன். திரும்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல இப்போ வண்டி சைடுல போய் சைடுல அதோட இது பாருங்க. அதாவது அந்த வானத்துக்கும் அந்த வானமும், அந்த கடல் தண்ணியும் வந்து மீட் பண்ற இடமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது. 2மே ஒரே மாரி இருக்கும். 2 பக்கமும் இதை பார்க்கும்போது இந்த ரோடு நல்லா இருந்தது. பைக் ரைடுக்கு. 2 பக்கம் அந்த பேக் வாட்டர்ஸ் சென்டர்ல நம்ம போறோம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ இங்க பைக் ஓட்டுனது வந்து மறக்கவே முடியாத ஒரு இது. இந்த ரெஃப்ளெக்ஷன் பாருங்க. அப்படியே டோட்டலா ஃபுல்லா அப்படியே இருக்கும். அத நேர்ல போய் அங்க நிக்கும்போது இருக்கிற இதே வேற. இதெல்லாம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து 360 டிகிரில நான் எடுத்து வச்சது. உண்மையிலேயுமே இப்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா, அ போனது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இதை பார்க்கலாம். என்கிட்ட விஆர் கிளாஸ் இருக்குது. விஆர் கிளாஸ்ல வேர் பண்ணிட்டு இதே வீடியோவ பார்த்தா, நான் பைக் ஓட்டிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். அதே இடத்துல பைக் ஓட்டுனபோது என்ன விஷுவல்ஸ் எப்படி 360 டிகிரில பார்த்தனோ, அதே மாரியே பார்க்கலாம். ஸோ, அந்த விஆர் கிளாஸ் இல்லாதவங்க மொபைல்ல வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிருந்து நாங்க அதுக்கப்புறம் போம்போது 3 ஹவர்ஸ்லயே போயிட்டோம். கரெக்ட்டா பைக் ஓட்டிட்டு. மொத்தமா அன்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் பைக்கு. 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போய் அங்க ரீச் ஆயிட்டோம். போய் 8 மணிக்குள்ளேயே நாங்க குடுத்துட்டு, சாப்பிட்டு நைட்டு வந்து பஸ்ஸு பூஜ்லருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அகமதாபாத் வர்றதுக்கு மறுபடியும் வந்துட்டோம். என்ன ரீசன் வந்தாகணும்னா, அடுத்த நாள் மறுபடியும் நாங்க வந்து வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு போற மாரி ஒரு ஐடியால இருந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய்.